ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்னோ சமையல். இன்றைக்கி நம்ம ஸ்னோ சமையலில் நல்ல கிறிஸ்பியான ஒரு ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம முறுக்கு செய்ய ஆரம்பிக்கலாம். முறுக்கு செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. உப்பு நெய் ரெண்டுமே நல்லா கரைஞ்சி தண்ணி நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு. நம்ம 1 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துருக்கோம். அதே 1 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கணும். மாவை ஒரே டைம் சேர்க்காம 2 பேட்சஸாக சேர்த்துக்கோங்க. அரிசி மாவு சேர்க்கும் போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. அரிசி மாவெல்லாம் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. மாவை நல்லா கலந்ததுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு எள்ளு இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. எள்ளுக்கு பதிலாக சீரகம் கூட சேர்க்கலாம். இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு பிளேட் வச்சு மூடி வச்சுருங்க. கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வர வரைக்கும் இது அப்படியே இருக்கட்டும். இப்போ மாவு ஓரளவுக்கு ஆறி இருக்கு. கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருக்கும்போது இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இடியாப்பத்துக்கு மாவு பிசைகிற மாதிரி முறுக்குக்கும் மாவு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. கையில் கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை. இப்போ நாம் இதை அச்சில் வச்சு முறுக்கு பிழிஞ்சு எடுத்துக்கலாம். முறுக்கு புளிகிறதுக்கு இந்த மாதிரி ஒரு அச்சு எடுத்துக்கோங்க. நான் இதில் ஸ்டார் அச்சு எடுத்திருக்கேன். முறுக்குக்கு இது ரொம்பவே நல்லாயிருக்கும். இதில் கொஞ்சமாக மாவு எடுத்து வச்சு இதை மூடி எடுத்துக்கோங்க. ஒரு பிளேட் எடுத்து வச்சு அதுக்கு மேலே முறுக்கு பிழிஞ்சு எடுத்துக்கலாம். கொஞ்சமாக ப்ரெஸ் பண்ணி இப்படி சுற்றி விட்டோன்னா அழகாக முறுக்கோட ஷேப் பர்ஃபெக்டாக கிடைக்கும். உங்களுக்கு மாவு உடஞ்சி வந்ததுன்னா அது கூட கொஞ்சமாக சூடான தண்ணி சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மாவு உடையாமல் வரும். முறுக்கு சுற்றி எடுத்துட்டு அதோட ஓரத்தை இன்னொரு பக்கத்தில் ஒட்டி விட்டுட்டோன்னா எண்ணெயில் போட்டு பொரிக்கும் போது பிரிஞ்சு வராமல் இருக்கும். இப்போ இதை ஒரு கரண்டிக்கு மாற்றி எடுத்துட்டு எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். நீங்கள் நேரடியாக கரண்டிலேயே மாவை புழிஞ்சு எடுத்துக்கலாம். ஆனால் இப்படி பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எண்ணெய் சூடாயிருச்சு. இப்போ முறுக்கை பொரித்து எடுத்துக்கலாம். நாம் இதில் நெய் சேர்த்ததுனால நெய்யோட வாசனை நல்லா கமகமன்னு வருது. ஒரு பக்கம் பொரிஞ்சதும் இன்னொரு பக்கமாக திருப்பி விட்டுக்கலாம். முறுக்கு நல்லா பொரிஞ்சதும் பபுள்ஸ் எல்லாம் அடங்கிரும். இப்போ நம்ம முறுக்கு எண்ணெயிலேருந்து வெளியில் எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா முறுக்குகளையும் பொரித்து எடுத்துக்கலாம். நம்மளுடைய கிறிஸ்பியான முறுக்கு சூப்பராக தயாராகிடுச்சு. இப்போ நான் இதை உடச்சி காமிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஸ்னோ சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்பாக சமைப்போம், ஆனந்தமாக சாப்பிடுவோம், ஆரோக்கியமாக வாழ்வோம். தேங்க்யூ.